உங்க நியூபார்ன் பேபியோட சவுண்டை வச்சு அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். புரியல? இருங்க நான் சொல்றேன். நம்பர் 1 நே. இந்த சவுண்ட் வரதுக்கான ரீசன் என்னன்னா பேபியோட டங் ரூஃப் ஆஃப் த மவுத்தை டச் பண்ணும். ஃபீடிங் டைம்ல மட்டும் தான் உங்க பேபி இந்த மாதிரி பண்ணும். ஸோ அப்படி பண்றப்போ குழந்தை வந்து ஹங்கிரியா இருக்குன்னு அர்த்தம். நம்பர் 2 ஓ. மவுத் ரவுண்ட் ஷேப்ல இருந்து யான் பண்ற மாதிரி சத்தம் வரும். இது ஓ அப்படின்ற சவுண்ட் வரும். இதுக்கு பேபி ஸ்லீப்பியா இருக்குன்னு அர்த்தம். நம்பர் 3 ஹே. வெட் டயப்பர்ஸ், ராங் பொசிஷன்ல பேபி இருந்தாலோ இல்ல ஸ்கின் ஏதாவது இரிட்டேஷன் இருந்தாலோ இல்ல ட்ரெஸ் ஏதாவது இரிட்டேஷன் இருந்தாலோ அந்த பிசிக்கல் டிஸ்கம்ஃபர்ட்டுக்கு பேபி ஹேன்னு சொல்லும். நம்பர் 4 ஏர். லோவர் அப்டமன்ல கேஸ் இருந்தா பேபி டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணும். அதுக்கு பேபி ஏர்னு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி சொல்லும். நம்பர் 5 ஏ. அப்பர் செஸ்ட்ல ஏர் ட்ராப் ஆகிருக்கும். அதனால பேபி ஏன்னுட்டு ஒரு ஷார்ட் ஷார்ப் சவுண்ட் கொடுக்கும். இது நம்மள பர்ப் பண்ண சொல்லி பேபி நமக்கு கொடுக்குற ஒரு சைன். இப்போ நான் சொன்ன இந்த 5 சைன்ஸ்க்கும் பேரு தான் டன்ஸ்டன் பேபி லாங்குவேஜ். உலக ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றியது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல் ஷடாய் மினிஸ்ட்ரீஸ் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.